ஹாய் ஆல். நான் லாஸ்ட் டைம் வந்து கஃப்ஷியில் 10 மந்த்ஸ் தான் இருந்தேன். ஸோ அங்கேருந்து இப்போ இன்னொரு சிட்டிக்கு நான் மாறியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற பாத்ரூம் எசென்ஷியல்ஸாக இருக்கட்டும், க்ளீனிங் எசென்ஷியல்ஸ் அண்ட் கிச்சனுக்கு தேவையானதெல்லாம் அங்கே விட்டாச்சு. பிகாஸ் அது வந்து நான் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்போதும் ஷிஃப்ட் பண்ணும்போது எடுத்து போக மாட்டேன். பாத்ரூம் அண்ட் க்ளீனிங் எசென்ஷியல்ஸ் எல்லாம் ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது எப்போதுமே நாங்கள் கொண்டு வர மாட்டோம். இத்தனைக்கும் ஒரு பெரிய வெஹிக்கிளில் தான் வந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வருவோம், ஷிஃப்ட் பண்ணுவோம். பட் ஸ்டில் அந்த இதெல்லாம் பர்சனலி எங்களுக்கு வந்து கொண்டு வரது வந்து பிடிக்காது. அண்ட் சில சர்டன் ரீசன்ஸ்னால நாங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டோம். அதனால் திருப்பி இப்போ நான் ஷிஃப்ட் ஆன சிட்டியில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எங்கே நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னா அல் அமேசான் அப்படின்ற ஒரு 5.75 சவுதி ரியால் ஷாப்பில் தான் வந்து ஷாப் பண்ணியிருக்கிறேன். என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ வந்து நாங்கள் வீடை வந்து ஷிஃப்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு க்ளீனிங் வந்து யாரையாவது ஒரு க்ளீனரை வச்சு க்ளீன் பண்ணுவோம். அவங்களுக்கு புதுசாக பாத்ரூம்க்கு அண்ட் மற்ற இடத்துக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் திங்ஸ் வாங்கி கொடுப்போம். ஒன் டைம் மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அதை டிஸ்கார்ட் பண்ணிடுவோம். பிகாஸ் எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது அதில் இருக்கிற டர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற எல்லாமே இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வாங்கி கொடுத்து அவங்க யூஸ் பண்ணி வீடு க்ளீன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இமீடியட்லி நாங்கள் அந்த எல்லா இதுவுமே அப்படியே டிஸ்கார்ட் பண்ணிடுவோம். திருப்பி ஃப்ரம் த ஸ்க்ராச் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து வாங்கி அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே பாப்பாவுக்கு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் இருக்கிறதுனால இந்த மாதிரி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா கிச்சன் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்மால் வைப்பர். இது 2 பீஸ் வச்சு வந்துருந்துச்சு. இதில் ஆல்மோஸ்ட் வந்து 5.75 சவுதி ரியால். இது க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். கீழே வைப்பர் வச்சு வாங்கிட்டா கவுண்டர் டாப் வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி அதை ட்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இது ஒன்று நான் வாங்கியிருந்தேன். இதில் 2 பீஸ் டிஃபால்ட்டாக வந்திருக்கு. அடுத்தது வால் ஹூக்கு தான். இது ஒவ்வொரு ஹூக்குமே வந்து 2.5 kg வரைக்கும் ஹோல்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. பட் இந்த மாதிரி ஹூக்ஸ் எல்லாம் எவ்வளோ தான் 2.5 kg அப்படின்னு போட்டிருந்தாலும் மோஸ்ட்லி வந்து சில நேரம் நம்மளுக்கு ரிமூவ் ஆயிரும். எப்போதுமே அந்த சர்ஃபேஸை வந்து நம்ம லைட்டாக வாட்டர் வச்சோ இல்லை சம்திங் டிஸ்இன்ஃபெக்டண்ட்டை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா அந்த இடத்த வந்து ட்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கர் எடுத்து நம்ம ஸ்டிக் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஸ்டிக் ஆகும். பட் இங்கே சவுதியில் மெயின் ப்ராப்ளம் என்னென்னா சம்மர் டைமில் வந்து ஹீட்னால நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கிற அந்த க்ளூலாம் வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். முன்னாடி தமாமில் வந்து வால் மிரர் நாங்கள் ஸ்டிக் பண்ணியிருந்தோம். அதில் க்ளூ வந்து நாங்கள் வெக்கேஷன் போயிட்டு 1 monthல ரிட்டர்ன் ஆகும்போது உடஞ்சி கீழே விழுந்து கிடந்துருந்துச்சு. பிகாஸ் சம்மருக்கு அந்த வால் ஹீட்டில் அந்த க்ளூ எல்லாம் ரிமூவ் ஆகி மிரர் வந்து கீழே விழுந்துருந்துச்சு. அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெவியான ஏதாவது ஆப்ஜெக்ட் மிரர்ஸ் ஒரு பிரேக்கிங் ஐட்டம்ஸ் மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணுறீங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. பிகாஸ் சம்மர் இங்கே பீக்காக இருக்கும். அந்த டைம்லலாம் வந்து இந்த க்ளூ வந்து மோஸ்ட்லி ரிமூவ் ஆகிறதுக்கு ஹைலி சான்சஸாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹூக்கு தான் வாங்கியிருந்தோம். இதில் வந்து 12 ஹூக்ஸ் வந்து இருக்குது. 1 லிட்டருக்கு மேலே இருக்கிற ஒரு கிளாஸ் கண்டெய்னர். ஸோ 1030 ml வந்து ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு உள்ள ஒரு கிளாஸ் கண்டெய்னர். இது வந்து பிளாஸ்டிக்கில் தான் வருது. அண்ட் அந்த லிட்டுக்கு வந்து சிலிக்கான் கேஸ்கெட்டும் இருக்குது. இங்கே வந்து ஏர் வெண்ட்டும் இருக்குது. நம்மளுக்கு வந்து ஏதாவது ஹாட்டாக இது பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஸ்டீம் எல்லாம் இதானதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதனால் இது ஒன்று வாங்கியிருந்தேன். இல்லை, நான் கஃப்ஷிக்கு போனப்போ ஐக்கியாவில் இருந்து டஸ்ட்பின் என் ஹஸ்பண்ட் வாங்கி வச்சாரு. அந்த டஸ்ட்பினே நான் யூஸ் பண்ணலை. ஆனால் அங்கே விட்டுட்டு வந்தாச்சு. சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டி தானே எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றது வந்து ஈஸியாக பண்ண முடியும். பட் ஸ்டில் வந்து நான் சொன்னேன் எந்த நாளில் நாங்கள் வந்து கொண்டு வரதில்லை அப்படின்னு. ஸோ அதனால் திருப்பி வந்து ஒரு இதை இப்போ புதுசாக வாங்கியிருக்கோம். இந்த டஸ்ட்பின் வந்து ஒன்று நல்ல குவாலிட்டியாக இருந்தது. எப்போதையும் ஐக்கியாவில் தான் வாங்குவோம். ஸோ இந்த டைம் வந்து 5.75 சவுதி ரியால் ஷாப்பில் வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். நல்லாவே குவாலிட்டி திக்காக இருந்துச்சு. ஸோ இது ஒன்று வாங்கியாச்சு. நல்லா பெருசாகவும் அது இருந்தது. நெக்ஸ்ட் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்குரிய ப்ரஷ் தான். வாலெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரஷ்ஷு இதெல்லாம் வாங்கியாச்சு. டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு
ஸோ இதே மாதிரி தான் இந்த க்ளீனிங் இந்த இதெல்லாம் வந்து வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து வெளியிலேருந்து தான் ஆள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க வந்து க்ளீன் பண்ணுறப்போ இந்த மாதிரி எல்லாம் ஃப்ளோர் க்ளீனிங் மாப், ஃப்ளோர் க்ளீனிங்க்கு ஸ்டிக்ஸு, பாத்ரூம் க்ளீனிங்க்கு, வால்ஸுக்கு இந்த மாதிரி எல்லாமே நிறையா வந்து ஒரு செட்டாக வந்து வாங்கி கொடுத்துட்டோம். ஸோ அதை அவங்க க்ளீன் பண்ணாங்க. ஸோ நாங்கள் டிஸ்கார்ட் பண்ணும்போதே செக்யூரிட்டி கேட்டாங்க, புதுசாக இருக்குது தூக்கி போட்டுட்டீங்க வேண்டாமா அப்படின்னு. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொன்னோம். சரி அவங்க எடுத்துக்கட்டுமான்னு கேட்டாங்க, எடுத்துக்க சொல்லிட்டோம். ஒரு மேட் மாதிரி வாங்கியிருந்தேன், நல்லா பெருசாக வாங்கியிருந்தேன். ப்ராப்ளம் என்னென்னா ரோபோட் வேக்யூம் கிளீனர் வந்து போடும்போது இந்த மாதிரி இதில் வந்து போய் ஸ்ட்ரக் ஆகிக்குது. ரோபோட் வேக்யூம் கிளீனர் வந்து ஸ்ட்ரக் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அது ரன் ஆக மாட்டுது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி லாங் மேட் நம்ம ஏதாவது போட்டிருந்தோம் அப்படின்னா அதை எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரோபோட் வேக்யூம் கிளீனரை ஆன் பண்ண முடியும். ஸோ நல்ல பெரிய சைஸுக்கே ஒன்று வாங்கியாச்சு. டோருக்குமே வந்து வெளியில் வந்து போடுறதுக்கு ஒன்று வாங்கியிருந்தோம், அதை நான் போட்டுட்டேன். கப் வந்து 4 பீஸ் வச்சு இருந்தது, அதில் 2 கப்ஸ் வந்து யூஸ் பண்ணியாச்சு. ஸோ மீதி 2 கப்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஒன் மோர் மேட்டு கிச்சனுக்கு போடுற மாதிரி நல்லா லென்த்தியாக வந்து வாங்கியிருந்தேன். நம்ம டைல்ஸில் ரொம்ப நேரம் நிற்கும் போது வந்து லெக் பெயின் வரும். இந்த மாதிரி லென்த்தியாக வந்து கிச்சன் ஃப்ளோரில் வந்து போட்டு வச்சாச்சு அப்படின்னா அதில் நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து வீட்டுக்குள்ளே வந்து தனியாக ஒரு சாண்டல்ஸ் போடுவேன், லெக் பெயின் நீ பெயின்லாம் வரக்கூடாது அப்படின்ட்டு. லென்த்தியாக போடும்போது வந்து நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். எப்போதையும் வீடு ஷிஃப்ட் பண்ணோடனே கடகடன் வந்து ஆர்கனைஸ் பண்ணிடுவோம். ஸோ மோஸ்ட்லி நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஸோ மீதி எல்லாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். இது வந்து கார்னர் ஸ்டாண்ட் நல்லாவே இருக்கும், மேலும் வச்சுக்கலாம், கிச்சன் கவுண்டர் டாப் மேலேயும் வச்சுக்கலாம். முன்னாடி நான் தம்மாம் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து ஒரு இது வச்சுருந்தேன். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி திருப்பி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஃப்ஷியில் இருக்கும்போது மட்டும்தான் நான் வந்து ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட் அப்படின்றத எடுத்திருந்தேன். பிகாஸ் வந்து ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட் எங்கள் லைஃப்பில் எப்போதுமே எடுத்தது கிடையாது. எங்களுக்கு அது பர்சனலி பிடிக்காது. அண்ட் செகண்ட்ஸ்லேயும் வந்து எந்த திங்ஸுமே நாங்கள் வாங்க மாட்டோம். 6 மந்த்ஸ் தான் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட் வந்து எடுத்திருந்தோம். பட் அது அன்ஃபார்ச்சுனேட்லி 10 மந்த்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட் எடுத்திருந்தாலும் நிறையா வந்து நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட்லாம் வந்து வைக்கிறதுக்கு வந்து கிச்சன் வந்து கொஞ்சம் குட்டியாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி வாங்கலை. வந்து நல்லா அகெயின் நல்ல பெரிய ஒரு அன்ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட் எடுத்துருக்குறோம். அதனால் அங்கே வைக்கிறதுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும். இந்த மாதிரி வச்சா வந்து ஆர்கனைஸ்டாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன். $20 வச்சு டிஸ்போசபிள் ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான். ஸோ வெளியில் பாப்பாவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அப்படியே கொடுத்துட்டு டிஸ்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இது வாங்கியிருந்தேன். இது எப்போதுமே இந்த மாதிரி நிறையா நான் வாங்குவேன். உங்களுக்கு பழைய ஓல்டு வீடியோஸில் எல்லாத்துலேயும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். பியூட்டிஃபுல்லாக நல்லா ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வைக்கிற மாதிரி ஒரு ஆர்கனைசர். நான் நிறையா ஓல்டு வீடியோஸில் சொல்லியிருப்பேன், என்கிட்ட நிறைய மேக்கப் ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து ஆர்கனைஸ்டாக வைக்கிறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வேறு பேட்டர்ன் தான் தேடினேன். பட் இது வந்து அழகாக இருந்தது. ஸோ அதனால் இது வந்து எடுத்துக்கிட்டேன். இது நம்ம வந்து எதுக்குனாலும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஃப்ரிட்ஜ்லேயும் நம்மளுக்கு வந்து ஆர்கனைசராக யூஸ் பண்ணலாம். என்ன மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் தான். ஸோ நான் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வைக்கிறதுக்கு வந்து வாங்கியிருக்கேன். கிச்சன் கவுண்டர் டாப்பில் ஸ்டிக் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டிக்கர் வாங்கியிருந்தேன். இந்த செல்ஃப் அட்ஹசிவ் ரோல் 45 சென்டிமீட்டர். ஸோ இந்த மாதிரி வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பில் நம்ம ஸ்டிக் பண்ணும்போது க்ளீனிங்க்கும் நல்லாயிருக்கும் அண்ட் நம்மளுக்கு வந்து ஒரு லுக்காகவும் இருக்கும். அதனால இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். இது வந்து நார்மல் கிச்சன் கவுண்டர் டாப்க்குரிய ஒரு கலர் மாதிரியே இருக்கும். சவுதியில் மோஸ்ட்லி கிச்சன் கவுண்டர் டாப் ஒரே கலரில் தான் வரும். ஸோ அதை வந்து கொஞ்சம் மேக் ஓவர் பண்ணுற மாதிரி வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டிக்கர் வாங்கியிருக்கேன். ஸ்பூன்ஸ் வந்து என்கிட்ட இல்லை, அதனால் அது ஒன்று வாங்கியிருந்தேன். 12 பீசஸ் வச்சுருக்கிறது நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு. ஸோ அதனால் அது ஒன்று வாங்கினேன். டேபிள் டாப் சானிடைசர் ஒன்று வாங்கியிருந்தேன். ஜென்ரலாக கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு இப்போ ரீசெண்டாக கஃப்ஷியில் 10 மந்த்ஸ் இருக்கும்போது நான் வந்து வினிகர், பேக்கிங் சோடா, டிஷ்வாஷிங் லிக்விட் இதை மிக்ஸ் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பிகாஸ் பாப்பாவுக்கு வந்து எந்த இதுவுமே வந்து கெமிக்கல்ஸ் ஆர் ஃப்ராக்ரன்ஸ் வந்து செட் ஆக மாட்டுது அப்படின்ட்டு. பட் ஸ்டில் வந்து சானிடைசர், டிஸ்இன்ஃபெக்டன்ட்லாம் வந்து சில இதுக்கு யூஸ் பண்ணுவேன். அதனால் இந்த சானிடைசர் வந்து ஒன்று வாங்கினேன். ஸோ இது ஸ்ப்ரே டைப்லேயே நம்மளுக்கு வந்து அப்படியே இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டேன்.
டாய்லெட்டுக்கும் ஒரு சர்ஃபேஸ் டிஸ்இன்ஃபெக்டன்ட் வாங்கினேன். இதுவுமே ஸ்ப்ரே டைப்பில் வந்துடுது. பாட்டில் நாசலில் வந்து ஸ்ப்ரே இது இருக்குது. ஸோ ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 3 ஹேண்ட் வாஷ் டெட்டால் இது வாங்கியிருந்தேன். எப்போதுமே டெட்டால் தான் செட் ஆகும். மற்றதெல்லாம் அவ்வளோ இதாக இல்லை. தோ டெட்டால் வந்து ரேட் வந்து நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படின்னாலும், இதுதான் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆகாமல். அதனால டெட்டாலே வந்து வாங்கிடுறது. 175 ml ஸ்மால் பாட்டில் தான் எப்போதுமே வாங்குவோம். ஸோ 3 பாட்டில்ஸ் இது வாங்கியிருந்தேன். ஒன்று லெமன், இன்னொரு இது வந்து இந்த ரோஸ் அண்ட் இன்னொரு இது ஒரிஜினல், இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். நான் ஜென்ரலாக செராமிக் அண்ட் கிளாஸ்வேர்ஸ் வாங்குவேன். பட் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அந்த ஷாப்பில் வாங்கினதில்ல. ஏதாவது வாஷிங் பவுல் மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ டீ வந்து கொஞ்சோண்டு மேக் பண்ணுறதுக்கு வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு டீ பாட் வார்மர் மாதிரி வாங்கியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஹேண்டில் வச்சு வந்துருந்துச்சு. இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஹேண்டில் தான் ஆனால் இருந்தது. ஸோ கொஞ்சோண்டு டீ மேக் பண்ணுறதுக்கு இப்பொழுதைக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஆல்ரெடி நான் ஒன்று வச்சுருக்கேன், இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தது. ஸோ இன்னொரு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். ஐக்கியாவில் எப்போதுமே வந்து ஸ்பூன் ஹோல்டர் வாங்குவேன். இந்த இது ஒரு பிளாஸ்டிக் இதில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒன்று வாங்கியிருக்கிறேன். வாட்டர் ட்ரைன் ஆகிற மாதிரியே வந்து ஹோல்ஸ் வச்சு வாங்கியிருக்கேன். இந்த சென்டரில் வந்து ஒரு குட்டி பார்ட்டிஷன் மாதிரி இருக்குது. அதில் வந்து நம்ம நைஃப்ஸ் வந்து போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இதுக்குள்ளே மல்டி ஃபங்க்ஷனல் ஃபில்டர் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். இதில் எல்லா ஃபாசெட்லேயுமே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதனால் எந்த ஃபாசெட் சைஸஸ்லேயும் நம்ம இதை ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தது. 360 டிகிரி நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம் இதை. அண்ட் லெஃப்ட்டில் வந்து ஸ்ப்ரிங்க்லர் மாதிரி வரும். ரைட் சைடில் நம்ம வந்து பட்டன் இது பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பட்டன் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி வந்து லாங் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். பெரிய வாஷ் பேசின் அப்படின்றப்போ இதை வச்சு நம்மளுக்கு வந்து நல்லா மூவ் பண்ணி 360 டிகிரி க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மல்டி கலர் ரப்பர் பேண்ட்ஸ் தான் செட் ஆஃப் 3 வாங்கியிருந்தேன். ஸோ இதில் அப்படியே பேக் வந்து 3 பாக்ஸ் வச்சு தான் வந்துச்சு. இது பண்ணுறதுக்கு கிளிப் வந்து மிஸ் ஆகும்போது இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்பாவுக்கும் கிராஃப்ட் பண்ணுறதுக்கும் கேட்டால் ஸோ சேர்த்து இந்த மாதிரி வாங்கியாச்சு. இது ஆல்ரெடி வந்து நான் கப்ஷியில் இதே மாதிரி இது வாங்கினேன். இதே ஷாப் வந்து கப்ஷிலையும் இருந்துச்சு. ஸோ அங்கே நான் வாங்கினதே ஆல்ரெடி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்திருக்கேன். நிறையா இது இன்னும் ஷேர் பண்ணாமல் இருக்குது. ஸோ உங்களுக்கு அப்கமிங் டேஸில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். எப்போதுமே நான் குக்கிங் ரேஞ்ச் தான் வாங்குவேன். பட் இந்த டைம் நான் குக்கிங் ரேஞ்ச் வாங்கலை. என்ன ரீசன் அப்படின்றது நான் ஏதாவது ஒரு வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது வாங்கியிருந்தேன். இந்தியாவிலேருந்து நான் கொண்டு வரல, அதனால் இங்கே வந்து இதை வாங்கிட்டேன். இதில் வந்து 2 பீஸ் வச்சு இருக்குது. பாப்பாவுக்கு வந்து ரூலர் செட் கேட்டால், ஸோ எல்லாமே கவர் ஆகிற மாதிரி வந்து அவளுக்கு இந்த செட் வந்து வாங்கியிருந்தோம். வந்து ரேக் அடிச்சிருக்கோம். அந்த கார்னர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி வந்து கார்னர் ப்ரொடெக்டிவ் கிளிப் மாதிரி வாங்கியிருக்கோம். அண்ட் சேர்ஸ் டேபிள் கீழே இது பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்டி ஸ்க்ராட்ச் ப்ரூஃபாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி சேர்த்து வச்ச மாதிரியே வாங்கியாச்சு. இந்த மாதிரி டேபிள் ஒரு சேர் ஃபீட்டில் வைக்கலாம், டோர் ஹேண்டில்ஸ்க்கு வச்சுக்கலாம். ஆன்டி ஸ்க்ராட்சாக எதுக்குனாலும் இது வந்து யூஸ் பண்ணலாம். கார்னரில் வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எங்கேயும் ஹிட் ஆகிக்காத மாதிரி நம்மளுக்கு வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து கார்னர் சீலண்ட். கிளிங் ஃபார்ம் வாங்கியிருந்தேன். இது வந்து 50 ஸ்கொயர் ஃபீட் 30 சென்டிமீட்டர் இன்ட்டு 15 சென்டிமீட்டர். ஸோ பேக் ஆஃப் 3 இருந்தது, அதனால் இது வந்து எடுத்துக்கிட்டேன். டெட்டால் 1 மோர் டெட்டாலும் நான் சொல்லியிருந்தேன் 3 or 4 வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதில் 2 ஆல்ரெடி யூஸ் பண்ணியாச்சு. கிச்சன் டிஷ்யூ ரோல் ஒன்று வாங்கியிருந்தேன். டிஷ்யூ ரோல் வந்து ஒவ்வொரு டைமில் டிஃப்ரெண்ட்டாக தான் வாங்குவேன். எது நல்லாயிருக்கோ அது திருப்பி ரீஸ்டாக் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மொமெண்ட்டுக்கு எது நல்லாயிருக்கோ அதை வந்து நான் எடுத்துகிட்டு வருவேன். சவுதியில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் வந்து இந்த பிளஞ்சர் வச்சுருப்பாங்க. பிகாஸ் கிச்சன் சிங்க் வந்து டெஃபினெட்லி நம்மளுக்கு அப்பப்போ வந்து ஃபுல்லாக உள்ள கிளாக் ஆகும். அது மெயின்லி வின்டர் சீசனில். ஸோ பிளஞ்சர் கண்டிப்பாக தேவை. வச்சு நம்ம இது பண்ணும்போது தான் கிச்சன் சிங்க்கெல்லாம் வந்து சில நேரம் கிளியர் ஆகும். நம்ம எவ்வளோ தான் வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக போகாத மாதிரி ஃபுட் பார்ட்டிகல்ஸ் போகாத மாதிரி மெயின்டைன் பண்ணாலுமே வின்டர் டைமில் ரொம்ப வந்து கிச்சன் சிங்க் வந்து கிளாக் ஆகும். ஸோ அதனால் அந்த மாதிரி டைமில் இது யூஸ் ஆகும். இது வந்து நான் எப்போதையுமே ஒன்ஸ் வாங்கியாச்சு அப்படின்னா வேறு எங்கேயாவது போகும்போது திருப்பி எடுத்துகிட்டு போக மாட்டேன். க்ளீனிங் எசென்ஷியல்ஸ் மாதிரி இதையும் நான் வந்து எடுத்துகிட்டு போக மாட்டேன். இந்த பேஸ்கெட் ஒன்று வாங்கியிருந்தேன். இது நல்லா ஹோல்ஸ் வச்சு வாட்டர் ட்ரைன் ஆகிற மாதிரியே ஒரு பெரிய பேஸ்கெட் வந்து வாங்கியாச்சு.
இந்த சேர் பார்த்துருப்பீங்க, இதே மாதிரி பிங்க் வந்து வச்சுருந்தேன். ஸோ அது வந்து ஓல்டு வீட்டில் விட்டாச்சு. அதனால் அடுத்தது வந்து ஒரு புதுசாக இப்போ வந்து வாட்டர் கேன் வைக்கிறதுக்காக ஒன்று வாங்கியிருக்கிறேன். வந்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசரும் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் வித் லிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி வந்து வித் லிட்டோடையே இருக்கும். இங்கே வெஜிடபிள்ஸ் கிடைக்கிறதே பெரும்பாடாக இருக்கும். அதை கிடைக்கிறத ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நிறைய ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் வந்து வாங்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு 15-20 பீசஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஒவ்வொரு சைஸஸில் ஒவ்வொரு மாதிரி. அதில் முக்கால்வாசி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு மீதி இருக்கிறத வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டாக்கபிள் மாதிரி லென்த்தியாக வச்சுக்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி இது நிறைய ஒரு 10 பீசஸ் எடுத்திருந்தேன். அதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸஸில் வந்து வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி ஸோ ஒவ்வொரு சைஸஸில் ஒவ்வொன்றும் வந்து வாங்கியிருந்தேன். இதெல்லாம் நல்லா ஸ்பேஷியஸாக லென்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஆக்குப்பை பண்ணும். ஸோ அந்த மாதிரி லென்த்தியாக வாங்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஸ்டாக்கபிளாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் நிறையா வந்து இதுதான் நிறையா வாங்கியிருந்தேன். ஆல்மோஸ்ட் நிறையா இது வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஸோ அதில் வந்து மீதி எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன்.